கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா நான் பத்திரிக்கை கொடுக்க மட்டும் வரல. அம்மா, நீங்க தான் எங்களோட கல்யாணத்துக்கு சமைச்சும் கொடுக்கணும். ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன் பிரச்சனை ஏன் கூட தானே? எதுக்கு அம்மாவை காயப்படுத்துற? இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு சக்தி. இந்த பிரச்சனை எல்லாமே எங்க ஆரம்பிச்சதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? வெற்றியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் உங்க வீட்டுல சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அத நீ கொண்டு வந்து கொடுத்த. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது எல்லாம். இப்போ உங்க வீட்டு சமையல் மூலமாவே இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரட்டும். இங்க பாரு பூஜா, என் தங்கச்சி வாழ்க்கையை அபகரிச்சுட்டு எங்களையே வந்து உன் கல்யாணத்துக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்றியா? முதல் பொண்டாட்டி சக்தி இருக்கும்போது உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். சட்டப்படி இதெல்லாம் செல்லாது, தெரியும்ல? ஓஹோ, சட்டப்படியா? உன் தங்கச்சி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? முருகா. ஏ சக்தி, என்னடி சொல்றா அவ? சக்திக்கா, இவ போய் தானே சொல்றா. ஏ சக்தி, நானும் நீயும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டோம்ல, அது இன்னும் உங்க வீட்டுல சொல்லியா நீ? தம்பி, என்ன சொல்றீங்க? ஆமாமா, ரெண்டு பேருமே மனப்பூர்வமா பிரியறோம்னு முடிவு பண்ணிட்டோமா. உங்க வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கும். எனக்கு எதுக்கு அதெல்லாம்? அம்மா, என் ஆசை எல்லாமே எங்க கல்யாணத்துக்கு நீங்க சமைக்கணுங்கிறது தான். நீங்க சமைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு ஆசையில தான் கேட்டேன். சரி, எங்களுக்கு தான் லக் இல்ல. கண்டிப்பா கல்யாணத்துக்காவது எல்லாரும் வந்துடணும்னு. இந்தாங்கம்மா பத்திரிக்கை. சரி இந்தாங்க, நீங்களாவது வாங்கிக்கோங்க. வா வெற்றி, போலாம். ஒரு நிமிஷம். பூஜா, உன் கல்யாணத்துக்கு நான் சமைச்சு தரேன். அம்மா, நீ என்னம்மா சொல்ற? நடக்க போறது வெற்றியோட கல்யாணமா? அதுக்கு எப்படிமா நீ சமைப்ப? ஏன், சமைச்சா என்ன? அம்மா, என்னம்மா சொல்ற? சக்தி, உன் புருஷனுக்கு கண் குளிர இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்க நீ ஆசைப்படும் போது வெற்றி தம்பிக்காக வயிறார சமைச்சு போட நான் ஆசைப்படக்கூடாதா? வாம்மா, வெற்றி தம்பிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்க போற, நான் சமைச்சு போட்டு அழகு பார்க்க போறேன். ஏன் மருமகனுக்கு நான் சமைச்சு போடாம வேற யார் சமைச்சு போடுவா? மா, பின்றீங்களேம்மா. ஆனா உங்க பொண்ணு சக்தி வாழ்க்கையை மீறி இத நீங்க செய்யறது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஏன்னா சமைச்சு தரது என்னோட தொழில். அதுவும் உங்க கைப்பக்குவம் தான் வேணும்னு ஒருத்தர் வந்து நிக்கும் போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. செய்யும் தொழிலே தெய்வம்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? நிஜமாவே நான் உங்களை பாராட்டுறேம்மா. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் வரேம்மா. வரேன். வா வெற்றி, போலாம். சக்தி, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நீ இவ்வளவும் பண்ண? இப்ப மட்டும் எதுக்கு உனக்கு இவ்ளோ அதிர்ச்சி? அதிர்ச்சிலாம் ஒண்ணு இல்லம்மா. வெற்றி என்ன வேண்டான்னு சொல்லிட்டான்ல, எனக்கு என்ன? அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க?
உங்க வீட்ல கல்யாண வேலை நிறைய இருக்கும். கிளம்பு, போய் அந்த வேலையை பாரு. போ போ, சீக்கிரம் கிளம்பு. ஐயோ, ச்சே, எப்ப அதிர்ச்சி ஆகணும், எப்ப சாதாரணமா பேசணும்னு ஒண்ணுமே தெரியலையே யமுனா. இப்படி எல்லாம் இன்னொருத்தர் முன்னாடி நடிச்சு பழக்கமே இல்ல. ஐயோ, நான் மாறி மாறி என்னென்னமோ பண்ணிட்டேன். சக்திக்கு ஒண்ணு சந்தேகம் வந்துடாதுல்ல? மா, சான்ஸே இல்ல. அவ நினைச்சிட்டு இருக்கா நம்மள அவ ஏமாத்திட்டு இருக்கான்னு. ஆமாமா, அதுவும் நீ சமையலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சக்தி அக்காவுக்கு செம்ம ஷாக்கு. ஆமா, மத்தபடி சந்தேகம்லாம் எதுவும் வராது. சந்தேகம் வரலனா அது வரைக்கும் எனக்கு ஓகே தாமா. சரி சரி, வாங்க வேலையை பாப்போம். எவ்வளோ தைரியம் வெற்றி உனக்கு. பந்தக்கால் நடுற வரைக்கும் வந்துட்டோம், வாயை திறக்காம இருக்கியே. பயங்கரமான ஆளுடா நீ. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. அடுத்து நலங்குதான், வாங்க உள்ள போலாம். போலாம் சார். சந்தோஷமா? நீ நினைச்சதை சாதிச்சிட்டேல. நாளைக்கு கல்யாணம். இன்னும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காதடா. கல்யாண பையனா சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஏய், வேணாண்டி, செம்ம கான்ல இருக்கேன். அண்ணே, ரோஹித் வந்திருக்கானே. ரோஹிதா? ஐயோ, இவன் எதுக்கு இங்க வரான்? பூஜா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஏய், ஏய், வா வா, வா வா, வா. வா. ப்ரோ ப்ரோ, இங்க எதுக்கு வரீங்க? என்ன விஷயம்? வெற்றி ப்ரோ, இன்னைக்கு உங்க வீட்டில் நலங்கு வைக்கிறாங்களாமே. ஆமா ப்ரோ, நாளைக்கு கல்யாணம்னா வைக்க மாட்டாங்களா? என்ன ப்ரோ இது, என்கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏய், என்னடி சொல்றாரு இவரு? நலங்குக்கு இவர் கூப்பிட்டா நாளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ப்ரோ, அது இல்லை ப்ரோ. எங்கள் குடும்ப வழக்கப்படி கட்டிக்க பிறந்தா முதல்ல நலங்கு வைக்கணும். ஐயோ, ஆரம்பிச்சிட்டான்டா. சோலி முடிஞ்சது. டேய், நீங்க வேற ஏன்டா? ரோஹித் ப்ரோ, அப்படின்னு ஒரு கட்டாயம். ஏன்னா அப்படி முதல்ல நலங்கு வைக்கிறவனுக்கு அவ பாதி மனைவி ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை. இதை எந்த நேரத்தில் வந்து சொல்றான் பாரு. சூப்பர் ப்ரோ நீங்க. ப்ரோ, என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமாம் ப்ரோ, அதுதான் இப்போ நான் ஓடி வந்திருக்கேன். இப்போ நீங்கள் போய் பூஜாக்கு எப்படி நலங்கு வைக்க முடியும்? நான் தானே வைக்கணும். அது மட்டும் இல்லை ப்ரோ, பூஜாக்கு நலங்கு வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் போல. இதுக்கு தான்டா சொல்றேன், இது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு. நீ வேணா பாரு, ஒவ்வொரு சடங்குலயும் ஒரு பிரச்சனை வரும். ஏய், என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? ஏதாவது சொல்லு. என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? அப்படியே ஒன்று விட்டன் நீ. உன் பிளான் படி தானே எல்லாரும் நடக்கிறோம், அப்ப நீ தானே செய்யணும். சரி சரி, யோசிக்கிறேன். ஏய், யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, இங்கே நமக்கு சமாதி தான். சீக்கிரம் ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஏதாவது பண்ணுங்க ப்ரோ, ரொம்ப ஆசையாக வந்திருக்கேன். பூஜாவை பக்கத்தில் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஐயோ, முடியலடா முடியலடா. சரிடா சரிடா, மனசை தேத்திக்க, டென்ஷன் ஆகாத, ஏதாவது சமாளிப்போம். ஏய் சக்தி, ஏதாவது சொல்றி, எனக்கே டென்ஷன் ஆகுது. ரோஹித் ப்ரோ, இப்போ என்ன? முதல்ல நீங்க நலங்கு வைக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் வெற்றி வைக்கலாம்ல. முதல்ல கட்டிக்க போகிறவன் நான் வைக்கணும். அதுக்கப்புறம்
அண்ணன் தம்பி யார் வேணா வச்சுக்கலாம். ரோஹித் ப்ரோ நீங்க ரெடியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இவளை வச்சு நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலடா. எல்லாத்தையும் பாக்குறேனே வாக்கு கொடுக்கறாளே. அண்ணே, உன் நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குண்ணே. இங்க வா அண்ணி, சாவு நேரங்களா தெரியாம. அப்போ வாங்க நலங்கு வைக்கலாம். ப்ரோ ப்ரோ ரோஹித் ப்ரோ 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 ஒரு நிமிஷம், நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லு. இதான் பிளான். சக்தி மாட்டணும்னு வையி, அங்கேயே சங்குதான் நமக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ரோஹித் ப்ரோ நீங்க ரெடியா இருங்க. வா போலாம். போங்க வாங்கடா ப்ரோ, போங்க. நீ வாங்கடா. வெற்றி, நீயும் சக்தியும் வேணா நடிக்கலாம், ஆனா எனக்கு இதுதான் என்னோட கல்யாணம். ஒண்ணு விடாம எல்லாமே கரெக்டா நடக்கணும். நீ இப்போ எனக்கு நலங்கு வச்சுதான் ஆகணும். அண்ணி முதல்ல நீங்க நலங்கு வைங்க. எங்க சரண்யா நீ வைமா. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, என்னால வைக்க முடியாது. மா, அவளே பாவம்மா, பிரெக்னண்டா இருக்கா, விடுமா. சரண்யா, எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் முடியட்டும். முதல்ல அப்பே உனக்கு தாண்டி. வெற்றி நீ வைப்பா. ஏய் சக்தி, என்னடி சும்மா நிக்கிற? எங்க ரோஹித்? முதல்ல அவனை வர சொல்லு. வெற்றி, என்ன அப்படி யோசிச்சிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நலங்கு வச்சது இல்லையா? டேய், ஏண்டா அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? வா வெற்றி, வந்து வை. ஐயோ ரோஹித் ப்ரோ, இப்ப நான் என்ன பண்றது ப்ரோ? சீக்கிரம் வந்து தொலைங்க ப்ரோ. வா. ப்ரோ சார், இதோ வந்துட்டேன். இருங்க வந்துடுறேன். வாங்க சார். வணக்கம். வாங்க 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 வாங்க. வாங்க சார், வாங்க. வெற்றி, யாரு அவரு? என்னம்மா கேக்குறீங்க? யாரா? இவரை தெரியாதாமா உங்களுக்கு? என் ஃப்ரெண்டுமா, இந்த ஊர்லயே பெரிய டாக்டர். டாக்டரா? நான் பார்த்ததே இல்லையே. அடுத்த வாட்டி உனக்கு உடம்பு சரியில்லாம போகும்ல, அப்ப கூட்டிட்டு போய் காட்டுறேன். அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு வந்திருக்காரு? டேய், நல்லா கேட்டீங்கடா. நாளைக்கு என்னோட கல்யாணத்துக்கு வர முடியாதான், அதான் இன்னைக்கே வந்திருக்காரு. அம்மா, பெரியவங்க யார் வேணா நலங்க வைக்கலாம்லம்மா? தாராளமா வைக்கலாம். அம்மா, இந்த டாக்டர் இருக்காருல, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவருமா. அதனால டாக்டரே முதல்ல நலங்க வைக்கட்டுமா? ஹே பூஜா,
நீ யார் கையால நலங்கு வைக்க கூடாதுன்னு நினைச்சியோ அவரே உனக்கு நலங்கு வைக்க போறாரு பாத்தியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, உங்க ஆசைப்படி நானே வைக்கிறேன். ஆமா, இவர் ஏன் மாஸ்க் போட்டிருக்காரு? அது இவரு டாக்டர்ல, அவர் ஹெல்த் மேல ரொம்ப அக்கறை. ஆமா, ஹெல்த் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். நான் கூட பாத்திருக்கேன், எப்பவுமே மாஸ்கோடே தான் இருப்பாரு. ஏய், இப்பதான் நீ இவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். இல்ல இப்படி ஒரு டாக்டரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். இல்லடா கிரி? ஆமா ஆமா. ஐயோ, நேரங்காலம் தெரியாம ரசிச்சுக்கிட்டு நிக்கிறானே. டேய், சீக்கிரம் வச்சுட்டு போடா. சார், என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் நலங்கு வைங்க சார். சோழி முடிஞ்சது. பூஜா கண்டுபிடிச்சா போலயே. என்னாச்சு பூஜா? இல்ல, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன், அதான். ஆமா பூஜா, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நீங்க மாஸ்க கலட்டுறீங்களா? பாப்போம். டாக்டர், நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்றீங்க? எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க சென்னையில எங்கேயாச்சும் காலேஜ் படிச்சீங்களோ? அங்க கூட யாரு, அவங்க பேரு ஏதோ ஏதோ. ஒருவேளை நம்ம ரோஹித் கூட சுத்தின விஷயம் எதுவும் இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? பூஜா, இப்ப எதுக்கு அந்த விஷயம்லாம்? சார், நீங்க முதல்ல நலங்கு வைங்க. சரி சரி சரி. ஐயோ, இப்படி சொல்லு விடுறானே. இவன் பண்றத பார்த்தா இப்பயே தாலி கட்டிடுவான் போல இருக்கு. பண்ணாலும் பண்ணுவோம். சீக்கிரமா முடிங்க டாக்டர். டாக்டரே, ரொம்ப சந்தோஷம். யானை பசிக்கு சோளபுரின்னு சொல்லுவாங்க. எப்பா முடியலடா சாமி. வெற்றி, அதான் டாக்டர் முடிச்சிட்டார்ல, இப்ப நீ வை. நீங்க போய் பூசுங்க தம்பி, போங்க. வாங்க வாங்க. பயங்கர டயட் போல. கடவுளே, பூஜாவை தங்கச்சியா நினைச்சுதான் நான் இந்த நலங்கு வைக்கிறேன். பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அப்ப நான் வரேன் தம்பி. வாங்க சார். வரேன், சந்தோஷம். ஒரு நிமிஷம்.